think is நமக்கு ஒரு பெரிய ரெக்டாங்கிள் 5 into 3 அதாவது லென்த் வந்து 5 பிரெத் வந்து 3. ஸோ இந்த ரெக்டாங்கிள் 5 into 3 ரெக்டாங்கிள் நம்ம ஸ்மாலர் ரெக்டாங்கிள்ஸ் ஃபர்தரா டிவைட் பண்ணிட்டு டீகம்போஸ் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா இது மாதிரி மட்டும்தான் பண்ண முடியுமா, வேற வேலை நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் என்ன போடுறேன் அப்படின்னா இந்த சேம் ரெக்டாங்கிள் எது 3 and 5. ஸோ 1 2 3 இது 5. ஃபர்ஸ்ட் அந்த சேம் ரெக்டாங்கிள் நான் வந்து போடுறேன். ஓகே, நமக்கு இங்க என்ன டிவைட் பண்ணிருக்காங்க 2 and 1 டிவைட் பண்ணிருக்காங்க. நான் வந்து 1 and 2 டிவைட் பண்ணட்டுமா, 1 and 2 டிவைட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் 1 பார்ட், இது வந்து 2 பார்ட். இது லென்த். இங்க 3 and 5 டிவைட் பண்ணிருக்காங்க. நான் என்ன 3 and 2 டிவைட் பண்ணிருக்காங்க. நான் என்ன பண்றேன் 2 and 3 டிவைட் பண்றேன். ஓகே, ஸோ 2 and 3 இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போ இங்க என்ன வரும் 1 into 2 is totally this is 5. 1 into 2 is that is 1 into 2 இங்க போடுறோம். இங்க என்ன போடுறோம் 1 into 3 போடுறோம். இங்க என்ன போடுறோம் 2 into 2 போடுறோம். இங்க என்ன போடுறோம் 2 into 3 போடுறோம். கிளியரா? இந்த மாதிரி தான் நம்ம டிவைட் பண்றோம். இப்போ நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்க நமக்கு தெரியும் 5 into 3 is 15 which is equal to இங்க என்ன வரும் 2 plus இது என்னது 3 plus இது என்னது 4 plus இது என்னது 6. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணா 15 வருமா, 15 into 15. So this is another way of decomposing. இப்போ இன்னொரு வே போடலாம். இன்னொரு வேல சேம் திங், நான் இந்த ரெக்டாங்கிள் போடுறேன். சேம் ரெக்டாங்கிள். நான் இப்ப எப்படி டீகம்போஸ் பண்றேன்னா 1 4 டீகம்போஸ் பண்றேன் லென்த். அப்புறம் பிரெத் இருக்குல்ல, இது வந்து என்னது 2 and 1 இருக்கா, நான் வந்து 2 and 1 போடுறேன். ஓகே, சோ இது என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் இது 1 பார்ட், இது 4 பார்ட். இது 1 பார்ட், இது 4 பார்ட்டா டீகம்போஸ் பண்றேன். இங்க என்ன பண்றேன் இது 2 பார்ட், இது 1 பார்ட்டா டீகம்போஸ் பண்றேன். இதுவும் ஒரு வே ஆஃப் டீகம்போசிங். இது என்னது டோட்டலா 3, இது என்னது டோட்டலா திஸ் இஸ் டோட்டலா வந்து 3, திஸ் இஸ் டோட்டலி 5. ஓகே, இது வரைக்கும் போறது 5. கரெக்டா வந்து இது போடணும் டோட்டல் லென்த். ஓகே, டோட்டல் லென்த் இஸ் 5. இப்போ நம்ம இங்க என்ன எழுத போறோம், this is 2 into 1, 2 into 1. இங்க என்னது 2 into 4, 2 into 4. இங்க என்ன வரும் 1 into 1. இங்க என்ன வரும் 1 into 4. சோ நமக்கு தெரியும் 5 3s are 15 which is equal to நம்ம இதை எப்படி டீகம்போஸ் பண்ணலாம் 2 plus 4 2s are 8 plus இங்க வந்து 1 plus 4. So this is equal to 15. So this is one of the way of decomposing. இது வந்து ஒரு ஸ்கொயரா மாறிடும். Then also it's okay. அதுவும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து நம்ம டீகம்போஸ் பண்ணி மாத்தி மாத்தி எழுத போறோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இன்னொரு வே ஆஃப் டீகம்போசிங். இதே மெத்தட் தான் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி உல்டாவா எழுத போறோம், அவ்வளவுதான். சோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் 3 போடுறேன். நம்ம இதை நிறைய போடலாம். இப்ப இங்க 1 4ன்னு எழுதிருக்கேன்னா நான் வந்து இங்க 4 and 1ன்னு எழுதுறேன். கிளியர்? சோ திஸ் இஸ் த வே ஆஃப் டீகம்போசிங். இது ஒரு மெத்தட். இங்க வந்து 2 1ன்னு எழுதிருக்கேன்னா நான் என்ன பண்றேன் இங்க 1 2ன்னு எழுதுறேன். ஓகே, சோ இது 1 இது 2. இப்ப என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க 1 into 4, இங்க என்ன வரும் 1 into 1, இங்க என்ன வரும் 2 into 4, இங்க 2 into 1 which is equal to என்ன வரும் இங்க 15, இது 3, இது டோட்டலா 5. 15 is 4 plus 1 plus 8 plus 2. So 5 plus 10 is 15. 15 is equal to 15. இதே மாதிரி நம்ம நிறைய மெத்தட்ல நம்மளால டீகம்போஸ் பண்ண முடியும். So this is the way. இது மாதிரி நம்ம நியூமரஸ் 4 5 6ன்னு சொல்லி மாத்தி மாத்தி பாயிண்ட்ல கூட நம்ம போட்டுட்டே போலாம்.